பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 12 வருட அஜ்ஞான வனவாசமும் 1 வருட அஜ்ஞான வாசமும் நிறைவேற்றினார்கள் பாண்டவர்கள். அடுத்து என்ன செய்ய என்று சொல்லும் பொழுது திருபதன் மூலமாக ஒரு வயதான பிராமணன் சென்று பாதி ராஜ்யம் பாண்டவர்களை சேர வேண்டியது என்று கூறினார். அதற்கு சஞ்சயனை அனுப்பி வைப்பதாக அவரை அனுப்பி வைத்தான் திருதராஷ்டிரன். இப்பொழுது சஞ்சயன் வந்து தர்மராஜனுக்கு யுத்தம் செய்வது அப்படிங்கிறது ஒரு அதர்மமான விஷயம், அதனால் யாருக்குமே சுகம் இல்லை, நிச்சயமாக துக்கம் ஏற்படும். துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு காலமாக தர்மத்தின்படி வாழ்பவன் நீ, எந்த காரணத்திலும் அதார்மீக செயலாக இருக்கக்கூடிய யுத்தத்தை நீ நடத்துவது அவ்வளவு சிறப்பானது அல்ல. கடைசியில் அது உன்னுடைய கீர்த்தியை குறைக்கும். ஸ்வர்க்கத்தின் வாசல் காத்திருக்கும்படி அத்தனை விதமான தர்மங்களை செய்தவன் நீ, தார்மீகன் நீ அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனை பார்த்து சஞ்சயன் பலவாறு உபதேசம் செய்து கொண்டிருந்தார். இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தர்மராஜன், நீ யுத்தத்தை பற்றி, அதனால் விளைவிக்கக்கூடிய சுக துக்கங்களை பற்றி, பாப புண்ணியங்களை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கே, நல்லது. ஆனால் யுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா? நான் இப்போ யுத்தம் செய்கிறேன், நீங்கள் வாங்க, ரெடியாக இருங்க அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட இருந்து நான் சொல்லி அனுப்பிச்சேனா? இல்லை. அப்போது எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பிதராஜித சொத்து அதில் பாதியானது கேட்டுத்தானே அந்த பிராமணனை அனுப்பியிருந்தேன். நீ அதை பற்றி எதுவுமே பேசலை. நீ யுத்தம் செய்வதனால் விளைகின்ற அந்த துக்கம், அதனால் வருகின்ற பாவம், அதனால் கீர்த்தி குறையும், இப்படி யுத்தத்தினால் ஆகின்ற விளைவினை பற்றியே நிறைய பேசுகிறேன். அப்போது யுத்தம் என்கின்ற சிந்தனையே இல்லாத எனக்கு நான் கேட்டதை கொடுக்க நீங்கள் தயாராக இல்லை. அப்போ அதைவிட வேறு எது சிறந்த உபாயமாக இருக்க முடியும்? சொல். யுத்தம் நான் வேண்டி விரும்புவது அல்ல, நீங்கள் என்னை அந்த இடத்திற்கு நெருக்குகிறீர்கள் என்று தானே அர்த்தம். பாருங்க, இப்போ ஒருவேளை யுத்தம் வருது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யுத்தத்தின் மேலே நிச்சயமாக துளி ஆசை இல்லை, அதனால் எவ்வளவு உயிர்கள் மடியும் என்பதை நான் நன்கு அறிவேன். ஏன்னா ஏற்கனவே தீ எரிந்து கொண்டிருக்கிறது. காற்று என்ன செய்யும்? அந்த தீயினை இன்னும் அதிகமாக எரிய வைக்கும். இப்போ நாம கேட்குறோம், அது சம்பந்தமாக எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது நிச்சயமாக போருக்கு அது வித்தாகிறது. அந்த வித்து யார்? நீங்கள் தான் செய்கிறீர்கள். அந்த ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் இருவருமே சுகமாக இருப்போம். ஆனால் அது கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்றவுடன் எவ்வளவு விஷயங்கள் நீ பேச வேண்டி இருக்கிறது, நான் கேட்க வேண்டி இருக்கிறது. கொஞ்சம் நினைச்சுப்பார். ஒரு தீ எரிகிறது என்றால் அதை வைத்தது யார் என்பதை நீ சிந்திக்காது. ஏன்னா அதற்கு காரணம் என்ன? ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் யுத்தத்தை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பதால் தானே அந்த தீயை திருதராஷ்டிரன் வைத்திருக்கிறார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் பாட்டுக்கு இந்திரபிரசத்தில் அற்புதமான ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்த பொழுது பகடை ஆட்டத்திற்கு வா என்று அழைத்தது யார்? சஞ்சயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த பகடை ஆட்டத்தில் எவ்வளவு வஞ்சனைகளை உள்வைத்து அவர்கள் அழைத்த போது நான் வந்தேன், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த வஞ்சக எண்ணத்திற்கு இதுவரை ஏதாவது திருதராஷ்டிரன் அது தவறு என்று ஒப்புக்கொண்டானா? இல்லை. இன்னும் அதர்மம் நடத்திவிட்டு போர் செய்யக்கூடாது, அதனால் என்னுடைய குலநாசமாகும் என்று எனக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிற நீ
எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த ராஜ்யத்தை அவர்கள் கொடுக்கவில்லையே என்பதை பற்றி கொஞ்சம் கூட பேசவே இல்லையே சஞ்சயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லா நல்ல குணங்களும் திருதராஷ்டிரனிடம் உண்டு. பாருங்க, தர்மராஜன் சொல்றான், இதுக்கு எல்லாம் மூல காரணம் நீங்கள் தான். நாங்கள் செய்யும் முடிவு நிச்சயமாக யுத்தத்திற்கு வழிவகுக்காது. சரி, இதுல என்னன்னா, அவனுடைய பிள்ளையனுடைய மந்த புத்தி, பொறாமை எண்ணம், தன்னுடைய சொத்து வேறு யாருக்கும் செல்லக்கூடாது என்கின்ற சுயநலம், அது மட்டுமல்லாமல் பிறர் சொத்தும் எனக்கே வேண்டும், அதை நானே அனுபவிக்க வேண்டும் என்கின்ற சுயநலம், அது மட்டுமல்லாமல் அவனுடைய சேர்க்கை. கர்ணன், சகுனி போன்றவர்கள் நீ செய்வது சரியே என்று அவனோடு இணைந்து கொண்டு அவனுடைய புத்தியை மழுங்கடிக்க கொண்டு இருக்கிறார்கள். இதுல என்னன்னா, அந்த மகனுடைய பேச்சை அப்படியே கேட்டு திருதராஷ்டிரனும் அதர்ம வரியில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு என்ன சொல்லுது இழிவான செயல் அஸ்தினாபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ படித்தவர்கள், பண்பாளர்கள் அந்த சபையில் இருந்தும் இதை வேடிக்கை பார்க்கும் இழிநிலை அல்லவா அஸ்தினாபுரத்திற்கு ஏற்பட்டு உள்ளது பாருங்க. ஏன்னா நாம என்ன சொன்னாலும் அதை கேட்கும் நிலையில் யாரும் இல்லை. அந்த சபையிலே மிக படித்தவன், தர்மம் அறிந்தவன் விதுரன் இருக்கிறான். எப்பெல்லாம் அபமானம், அதர்மம் நடக்கும் பொழுது அவன் சும்மாவே இருக்கிறதில்லை. சத்தம் போட்டு இது தவறு, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூவினாலும், திருதராஷ்டிரனுக்கு கண்ணு மட்டும்தான் தெரியலேன்னு நினைச்சிட்டு இருக்க, பல நேரங்களில் அவனுடைய செவிகளும் மடமாகின்றன. விதுரன் சொல்கின்ற ஏதாவது ஒரு உபதேசத்தை கேட்கும் நிலையில் உன்னுடைய சபையில் யாராவது இருக்கிறார்களா? தர்மம் அறிந்தவர்களை உன்னுடைய சபையில், ராஜ்யத்தில் வைத்துக் கொள்வது அது ஒரு புறம் இருந்தாலும், சரியான நேரத்தில் அவர்கள் சொல்கின்ற தர்மங்களை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அதனால் ஆவது என்ன? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா நீங்க அவர்களுடைய அறிவுரையை கேட்கவில்லை என்றால் அஸ்தினாபுரத்தினுடைய ஆட்சி, அதனுடைய கீர்த்தியை பற்றி அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பார்கள் என்கின்ற எண்ணம் சிறிதும் இல்லாமலே தானே திருதராஷ்டிரன் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். சரி பாருங்க, விதுரன் எப்பொழுதெல்லாம் அறிவுரை திருதராஷ்டிரனிடம் கூற வந்தாலும் துரியோதனன் என்ன நினைக்கிறான்னா, எங்க அப்பா நல்ல நிலையில் இருந்தாலும் அவனுடைய என்ன சொல்லுது நல்ல புத்தியை கெடுப்பவன் இந்த விதுரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்லவன், தர்மம் அறிந்தவன் இருந்தால் அவனே நமக்கு விரோதி என்று நினைக்கக்கூடிய அந்த சபையிலே தர்மம் எப்படி ஜெயிக்கும்? கொஞ்சம் நினைச்சு. எப்பொழுதெல்லாம் விதுரனுடைய அந்த அறிவுரையை திருதராஷ்டிரன் கேட்டானோ அப்பொழுதெல்லாம் ராஜ்யம் அபிவிருத்தித்தான் ஆகி இருக்கிறதே ஒழிய இதுவரை ஏதாவது இழிநிலை வந்துள்ளதா? பாருங்க, அற்புதமான ஒரு கேள்வி. நல்லவங்க நல்லது சொல்லும் பொழுது எதையுமே கேட்கும் நிலையில் அஸ்தினாபுரத்தில் யாரும் இல்லை என்பதனை பதிய வைத்தான் தர்மராஜன். அது மட்டுமல்லாம இப்போ எப்போ அவர்கள் அனைவரும் இணைந்து திட்டம் தீட்டி என்னை பகடை ஆட்டத்திற்கு அழைத்தனரோ அதுவே கௌரவர்களின் நாசத்திற்கு நாந்தியானது, வித்திட்டது. அவர்கள் என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இதனால் அதனுடைய விளைவு என்ன ஆகிறது என்றால், அவர்கள் அழிவை அவர்களாகவே தேடிக்கொண்டார்கள் சஞ்சயா அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தர்மம் தோற்க தோற்க துரியோதனுடைய சாவு மிக மிக அருகில் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது என்பதனை யாருமே ஏற்கவில்லை. எப்பவுமே இந்த தீ சுடும் என்று சொல்வார்கள், ஆனால் அதை யாரும் நம்புவதில்லை. பட்ட பின்புதான் தெரிகிறது இது சுடும் அப்படின்னு சொல்லிட்டு. வார்த்தைகளால் எத்தனை அறிவுரைகள் கூறினாலும் அதை ஏற்பதற்கு மனம் ஒப்புவதில்லை. சரி, இதுல என்னன்னா, என்னைக்குமே தர்மத்திற்கு அப்படின்னு ஒரு சக்தி உண்டு.
சரி, திரௌபதியை அவ்வளவு பெரிய சபையில் அபமானம் செய்தபோது இத்தனை தர்மத்தை பேசுகின்ற நீயும் சரி, அங்கு இருந்த சான்றோர்களும் சரி செய்ததென்ன? அவ்வளவு தூரம் கூக்குரலிட்டு திருதராஷ்டிரனிடம் மன்றாடி கேட்டாளே திரௌபதி, அவனுடைய காது இல்லாமலா போனது? இதுல என்னன்னா, அவர்கள் அழிவினை அவர்களாக தேடிக்கொண்டனர். அந்த நேரத்தில் ஏதோ தான் சாதித்தது போல அதர்மத்தை அரங்கேற்றினர் துரியோதனதைகள். அதனால் விளைகின்ற விளைவை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இப்போ தானாக நமக்கு முடிவு என்று வரும், அந்த முடிவை தேடி நகர்வது என்று ஒன்று இருக்கிறது. இந்த கௌரவர்கள் எப்படின்னா, தன்னுடைய முடிவிற்காக அவர்களுடைய பயணம் கச்சிதமாக செய்கிற பாண்டவர்களை அவமானப்படுத்தினால் இதனால் கௌரவர்களுக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறோம். அதுவே அவர்களுக்கு வினயமாக மாறி அவர்களுடைய வாழ்க்கையை முடிக்க இருக்கிறது. அதர்மம் என்றும் வென்றதாக சரித்திரம் இல்லை சஞ்சயா. பாருங்க, இது மட்டும் அல்லாம என்னுடைய தம்பிகள் அத்தனை பேரும் எவ்வளவு ஆனந்தமாக இந்திரபிரசத்தில் இருந்தோம். ஆனா அவர்கள் அத்தனை பேர்களையும் எவ்வளவு பெரிய அவமானத்துக்கு உட்பட்டு 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞானவாசம் என்கின்ற ஒரு நாடகத்தை துரியோதனாதிகள் நடத்தி முடித்தனர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது அத்தனையும் கேட்டா கொஞ்சம் நினைச்சு பார். நான் இதுவரை பேசியதை நீ கேட்டிருக்கிறாய். இது கேட்டதனால சஞ்சயனுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். திருதராஷ்டிரனுடைய இயலாமையை அறிந்திருப்பான் என்று தர்மராஜன் நினைச்சான். ஆனால் மாறாக சஞ்சயன் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தோம்னா, தர்மராஜா எப்பவுமே தர்மத்தில் இருப்பவங்களுக்கு நிறைய நல்லா தெரியும், இந்த உலகத்தினுடைய வாழ்வு என்பது என்றுமே நிலையானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தேகம் எப்பவுமே அனித்தியமானது, என்றேனும் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிய போகிறது. இது தர்மத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். சரி, இதுல என்னன்னா, இந்த தேகம் முழுக்க பலவிதமான அழுக்குகள் மலங்கள் நிறைந்தது. சரி, இது அனித்தியம். இதையே நாசம் செய்வதற்காக நீ கிளம்ப வேண்டாம். இப்போ போர் புரிவது எவ்வளவு அதர்மம், அவன் போரை பற்றித்தான் அவருடைய சிந்தனை முழுக்க இருக்கிறதே ஒழிய இவர்கள் கேட்ட ராஜ்யத்தை பற்றி எந்த விதமான பதிலும் சஞ்சயனால் கூற முடியவில்லை. ஏன்னா அந்த தவறை மறைக்க வேண்டும். ஆனால் யுத்தத்தினால் ஆகின்ற அதர்மங்கள், நிறைய உயிர்கள் போகும். ஏன்னா மிருத்து சுபாவம் உடையவன் தர்மராஜன். அப்ப எப்படியாவது அவனுடைய மனதில் போர் என்பது தவறானது என்பதை பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறது சஞ்சயனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனா முன்னால தர்மராஜன் எதுவுமே நடக்காமல் ஒருவேளை இருந்திருந்தால் இவன் சொல்கின்ற அறிவுரைகளின்படி போரே வேண்டாம் என்கின்ற முடிவை எடுத்திருப்பான். ஆனால் இதே கேள்வி அவனிடம் வரும் பொழுது பீமசேனனும் திரௌபதியும் அற்புதமாக என்ன சொல்லுது, ஒரு வாக்கினை வாங்கி இருக்கிறார்கள். என்றுமே நமக்கு நடந்த அவமானத்தை மறக்கக்கூடாது, அவர்களுக்கு தகுந்த பாடம், அந்த சிக்ஷை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வாக்கினை தர்மராஜனிடம் யாரு, திரௌபதியும் சரி பீமசேனனும் வாங்கி இருக்கிறார். இப்போ கௌரவர்கள் ராஜ்யம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நடந்தாலும் யாரு, சஞ்சயன் சொல்றான். அப்போ உன்னவர் மேலேயே நீ யுத்தத்துக்கு போவது முறையா? அவங்க ராஜ்யம் கொடுக்காம போனாலும் அவர்கள் மேலே யுத்தத்துக்கு போவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? அவர்கள் யார், உன்னுடைய எதிரிகளா? அப்படின்னா இல்லை. உன்னுடைய குருமார்கள், உன்னுடைய பாட்டனார்கள், உன்னுடைய தம்பிமார்கள், அவர்கள் மேல் நீ யுத்தத்துக்கு செல்வையா? இது எந்த தர்மத்தில் வருகிறது? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி அவர்களை கொன்று அந்த இரத்த வெள்ளத்திலே அந்த ராஜ்யத்தில் நீ அமர்வதை விட நீ
பிச்சை எடுப்பது மிக மிக மேலானது. யாரு? சஞ்சயன் சொல்லுது. இந்த விஷயத்தை திருதராஷ்டிரனிட்ட சஞ்சயன் சொல்லலாம். இந்த ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்காது, தானாக அனுபவித்துக் கொண்டு இருப்பதுக்கு பதிலாக நீ பிச்சை எடுப்பது மேல்னு திருதராஷ்டிரனை பார்த்து சொல்லணும். ஆனா மாறாக சஞ்சயன், ஏன்னா அடி வாங்குறவனத்தை மேலதான் அடி கொடுத்துட்டே இருப்பாங்க. திருதராஷ்டிரன் கேட்க மாட்டான். ஆனா தர்மராஜன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன். வந்தவர்களை என்றும் அவமானப்படுத்த மாட்டான். முதலில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பொறுமையாக, எவ்வளவு இழிவாக இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய அந்த பொறுமை தர்மராஜனிடம் உண்டு. போர் செய்வதற்கு பதிலாக பிச்சை எடுப்பதே மேல். இந்த மாதிரி சஞ்சயன் சொல்கின்ற அந்த அறிவுரை எல்லாம் அர்ஜுனன் கேட்டதனால் தான் என்னவோ பகவத்கீதையில் திடீரென இது அனைத்தும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. எதிரணியில் இருப்பவர்கள் வேறு யாரும் இல்லை, என்னுடைய குருமார்கள், என்னுடைய பாட்டனார்கள், என்னுடைய தம்பிமார்கள். இவர்களை அழித்து நான் ராஜ்யத்தை பெற வேண்டுமா என்கின்ற எண்ணம் அந்த மனதின் சஞ்சலமாக ஆகி பக்தர்களுக்கு கண்ணன் மூலமாக அர்ஜுனனுக்கு சொல்வது போல பகவத்கீதை என்கின்ற அற்புதமான கிரந்தம் நமக்கு கிடைத்தது. இப்ப சஞ்சயன் மீண்டும் தொடர்கிறான். யாரை பார்த்து? தர்மராஜனை பார்த்து. என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.